வாழ்க்கை சார் காலேஜ் ஸ்டூடெண்ட் வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நண்பர்களே, இன்னைக்கு சனிக்கிழமை, காலேஜ் லீவு. ஸோ அதனால ஒரு ப்ராஜெக்ட் பண்ண வேண்டிய வேலை ரொம்ப நாள் பெண்டிங்ல இருந்துச்சு. அந்த ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு காலையிலேயே வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃபை அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் நண்பர்களே. இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. எதனால அப்படின்னா, யூடியூப் வீடியோஸ்ல நிறைய வீடியோ இது ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்றத நான் தெரியாதவங்களுக்கும் ஒரு சின்ன டீட்டெயில் சொல்றேன். ஸோ இது என்னன்னா ஒண்ணுமே இல்ல நண்பர்களே. ஜஸ்ட் ஒரு லைட்ட வச்சு ஒரு ஆடியோவ வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். அதான் இந்த ப்ராஜெக்ட். ஈஸியா பண்ணிரலாம் அப்படின்னு நெனைக்கலாம். பட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம் நண்பர்களே. ஏதாவது ஒரு கனெக்ஷன் நீங்க மாத்தி குடுத்துட்டீங்க அப்படின்னாலுமே, இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்கும். ஸோ இத நீங்க ரொம்ப பொறுமையா, கரெக்ட்டான கனெக்ஷன் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே சூப்பரா ஒர்க் ஆகும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ட நான் இதுக்கு முன்னாடி நெறைய தடவ பண்ணியிருக்கேன். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு. இத வச்சு நான் ஒரு சில ஹேக்கத்தான்ல கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, உங்களால நம்ப முடியுமான்னு தெர்ல. ஆனா பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு அளவுக்கு வின் ஆகுற ஸ்டேஜ் வரையும் கூட போகக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. இதோட கான்செப்ட் வச்சுன ஐடியா வேற. ஸோ இதோட ஒர்க்கிங் பாருங்க இப்போ. கணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. ஓகே. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சோலார் பேனல்ல நான் இந்த லைட்ட யூஸ் பண்ணிட்டு ஒரு எஃப்எம் சேனல்ல வந்து நான் கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு வழியா ப்ராஜெக்ட்ட வேகமா முடிச்சாச்சு அப்படின்ற ஒரு ஹாப்பி மூவ்மெண்ட் போட்டுட்டு அப்படியே வெளிய போயிட்டேன். ஸோ என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சின்ன அவுட்டிங் தான். ஸோ வழக்கம் போல பெரியார் போயிட்டு அங்க இருக்க டீ கடையில டீ போட்டு, அப்புறம் மசால் பூரி போட்டு, அங்க இருந்து அப்படியே பாய் ஜிகர்தண்டான்னு நெனைக்கிறேன். அங்க போய் ஜிகர்தண்டா சாப்பிட்டோம். ஸோ அப்படியே முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி 8:30 ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கு மேல உருப்படியா பண்றதுக்கு எதுவும் இல்ல நண்பர்களே. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.